Hello viewers. Welcome to Myth Mystery. இது ஆகஸ்ட் 8 2005 வருஷம் திங்கட்கிழமை. இந்த ஒரு நல்ல பிரேசில் போர்ட்டாலிஸால இருக்க பிரேசிலியன் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து பிரேசிலியன் ஃபெடரல் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த ஒரு கால்ல எங்களோட பேங்கை யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணனே அந்த ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனுமே அதிர்ந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு பிரேசிலியன் சென்ட்ரல் பேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேங்க் தான் பாத்தீங்கன்னா பிரேசில்ல இருக்கிற பயங்கர செக்யூர்டான பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு பேங்க்ல எங்க பார்த்தாலும் சுத்தி முத்தி கேமராஸ் இருக்கும், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கும். இப்படி எங்க பார்த்தாலும் பாதுகாப்பு இருந்த இந்த ஒரு பேங்க்ல எப்படி வந்து ஒரு கேங்க கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்படின்றதான் அந்த டைம்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமாவே இருந்துச்சு. சோ இவ்வளவு செக்யூர்டா இருந்த இந்த ஒரு பேங்கை யார் கொள்ளையடிச்சா, அவங்க கொள்ளையடிச்ச அமௌண்ட் எவ்வளவு, அப்படி கொள்ளையடிச்சா அவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த ஒரே ஒரு கொள்ளை மட்டும் தான் அந்த கேங்க் பண்ணிருந்தாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கொள்ளைகளை பண்ணிருந்தாங்களா அப்படின்ற பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போலாம். Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இது ஆகஸ்ட் 8 2005 வருஷம் திங்கட்கிழமை. இது வாரத்தோட முதல் நாள் அப்படின்றதுனாலயே பிரேசில்ல வேலைக்கு போற எல்லாருமே பாத்தீங்கன்னா பரபரப்பா கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி வேலைக்கு போறதுல சில பேர் பாத்தீங்கன்னா பிரேசில் போர்ட்டாலிஸ்ல இருக்கிற பிரேசிலியன் சென்ட்ரல் பேங்க்ல வேலை பாக்குறவங்களா இருக்காங்க. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா தன்னோட வேலையை பாக்குறதுக்காக அந்த பேங்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி பேங்க்குள்ள என்டர் ஆன எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையை பாத்தீங்கன்னா வழக்கம் போல செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கப்ப பேங்க் மேனேஜர் பாத்தீங்கன்னா பேங்கோட வால்ட்டை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணி உள்ள போன உடனே அவர் பார்த்த விசுவல அவராலே நம்ப முடியல. ஏன்னா அந்த வால்ட் முழுக்க பாத்தீங்கன்னா வெறும் தூசியும் குப்பையுமா நிறைஞ்சு காணப்படுது. அது மட்டும் கிடையாது, அந்த வால்ட்டுக்குள்ள அடுக்கடுக்கா டன் கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு பணம் கூட அந்த வால்ட்டுக்குள்ள இல்ல. அதை பார்த்த உடனே பேங்க் மேனேஜர் வேற லெவல் அதிர்ந்து போயிறாரு. உடனே இந்த ஒரு விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ண அடுத்த சில நிமிடங்கள்லயே போலீஸ் பிரேசிலியன் சென்ட்ரல் பேங்கையும் ரீச் பண்றாங்க. அப்படி ரீச் பண்ணோடனே அவங்க வால்ட்டுக்குள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கறப்பதான் அந்த வால்ட்டுக்குள்ள வினோதமா ஒரு ஆரஞ்சு கலர் கிரேன் இருக்கதை நோட் பண்றாங்க. அதை பார்த்த உடனே இது என்ன கிரேன் இந்த வால்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு அந்த பேங்கோட மேனேஜர், இது பிரேசிலோட ஒரு மிகப்பெரிய பேங்க், சோ மேக்ஸிமம் பணம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தான் எல்லா பேங்க்குமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ அதனாலே ஒவ்வொரு நாளும் டன் கணக்கில் இருக்கிற பிரேசிலியன் கரன்சியை பெட்டி பெட்டியா நாங்க அடுக்கி வைப்போம், மேல அடுக்கி வைப்போம். அப்படி அடுக்கி வைக்கிறதுக்கு எங்களுக்கு கிரேன் தேவைப்படும். சோ அந்த ஒரு கிரேன் எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த வால்ட்டுக்குள்ள தான் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கறப்பதான் போலீஸுக்கே தெரியுது இங்க காணாம போனது சாதாரணமான அமௌண்ட் கிடையாது, ஒரு பிக்கஸ்ட் அமௌண்ட் அப்படின்றது. ஏன்னா பேங்க் மேனேஜர் என்ன சொன்னாரு, டன் கணக்கில் இருக்கிற பணப்படியெல்லாம் அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆனா அப்படி அடுக்கி வைக்கப்பட்ட எந்த ஒரு பணமுமே அந்த ஒரு வால்ட்டுக்குள்ள இப்ப இல்ல. சோ உடனே போலீஸ் ஆபீசர் இங்க எவ்வளவு காணாம போச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படி கேட்ட உடனே பேங்க் மேனேஜர் அதுக்கான ஆடிட்டிங் வேலையை ஆரம்பிக்க சொல்றாரு. அப்படி ஆரம்பிக்க சொன்ன அடுத்த செகண்டே போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த கிரேனை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போறாரு. அப்படி முன்னாடி போறப்ப வினோதமா ஒரு உடன் பலகை பாத்தீங்கன்னா செங்குத்த சம்பந்தம் இல்லாம அந்த ரூம்ல வெர்டிகலா நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை லைட்டா விலைக்கு விட்டு முன்னாடி போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த உடன் பலகைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தரையில ஒரு மிகப்பெரிய ஓட்டை போடப்பட்டிருக்கு. சோ அதை பார்த்த உடனே தான் போலீஸ்க்கே தெரிய வருது இங்க வந்து ராபரி பண்ணவங்க வெளியில வால்ட்ட உடைச்சுனா உள்ள வரல, தர வழியா கீழே கூடி ஓட்டை போட்டு தான் மேல வந்திருக்காங்க அப்படின்றத. சோ இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த ஓட்டை எங்க இருந்து வருதுன்றத கண்டுபிடிச்சானோ இல்லையா. சோ அதுக்காக இந்த ஓட்டைக்குள்ள யாராச்சும் இறக்கி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ஓட்டுக்கு தெரியாம அந்த ஓட்டைக்குள்ள இறங்கிட்டோம் அப்படின்னா கொள்ளையடிச்சிட்டு போனீங்க, அந்த ஓட்டைக்குள்ள ஏதாச்சும் பாம்பியும் செட் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா உள்ள போனவங்க உள்ள போன மாதிரி மாட்டிக்கிட்டு செத்து போயிருவாங்க இல்லையா. சோ அதனாலே உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப பின்னாடி பேங்க் மேனேஜர் பயங்கர பரபரப்பா ஓடி வந்து போலீஸ்ட, சார் இங்க கொள்ளையடிக்கப்பட்டது சாதாரண அமௌண்ட் கிடையாது, கிட்டத்தட்ட 164 மில்லியன் ரியல் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அமெரிக்கன் டாலர் படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 640 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே போலீஸ் பக்கு நடிச்சிருது. ஆத்தோடி 640 கோடியை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களா, இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க, இதை எப்படா தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்றது அந்த டைம்ல போலீஸ்க்கு இருந்த ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருந்துச்சு. அதுலயும் பிரேசில்ல எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, இல்லாட்டா திருடங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பெருசான தண்டனை கொடுக்கவே மாட்டாங்களாம். சில வருடங்கள் வேணா சிறு தண்டனை கொடுப்பாங்களா, அதுக்கடுத்து அந்த தீவ்ஸ் எல்லாருமே வெளியே வந்துருவாங்களாம். அப்படி வெளியே வந்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்க மறைச்சு வச்சிருந்த பணம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு லைஃப் வாழவும் ஆரம்பிச்சிருவாங்களாம். சோ அதனால இந்த கொள்ளையடிச்சுகளை நம்ம பிடிச்சாலும் அவங்களோட கொஞ்சம் வருஷம் ஜெயில போயிட்டு மறுபடியும் வெளியே வந்தாங்க அப்படின்னா இந்த 640 கோடி ரூபாய் வச்சுட்டு செம்மையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த போலீஸ்க்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சோ நம்மளோட ஏம் அவங்கள பிடிக்கிறதா மட்டும் இருக்க கூடாது, அவங்க அடிச்சுட்டு போன 640 கோடி ரூபாயை கைப்பற்றதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ண உடனே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம உடனே அந்த ஓட்டைக்குள்ள போயானு சொல்லிட்டு யாரையாச்சும் உள்ள இருக்கலாமா சொல்லிட்டு ஒரு போலீஸை கூட வாங்க நீங்க உள்ள இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே கூப்பிடப்பட்ட அந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா அவர் வேகமா ஓடி வந்து அந்த ஓட்டையை எட்டி பாக்குறாப்ல. அப்படி எட்டி பார்த்துட்டு அங்க இருந்த ஹையர் ஆபீசர்ட்ட, சார் இந்த ஓட்டையை நீங்களே பாருங்க சார், இதெல்லாம் பெரிய ஓட்டையாவா இருக்கு, இதுக்குள்ளலாம் நான் போனேன்னா மாட்டிக்கிறேன் சார், சோ என்ன விட ஒல்லியா இருக்கிற யாராச்சும் கூப்பிடுங்க சார், அவரால் தான் சார் உள்ள போக முடியும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிராப்ல. உடனே அந்த ஹையர் ஆபீசரும் லைட்டா எட்டி பாக்குறாப்ல. அப்படி எட்டி பாக்குறப்ப அந்த ஓட்டை பார்த்தா ரொம்ப பெரிய ஓட்டையாலாம் இல்ல, அது ஒல்லியா இருக்கிற ஆட்கள் மட்டுமே உள்ள போயிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்க ஓட்டையா தான் இருக்கு. சோ அதனால அங்க இருக்கிற போலீஸ்ல யார் ஒல்லியா இருக்காங்களோ
அவங்கள கூப்பிட்டு நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட அந்த போலீஸோட பேர் தான் இனியா சாப்ரேரா. இந்த ஒரு போலீஸ்னால ஒரு பக்கம் பக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு தெரியாத ஒரு ஓட்டுக்குள்ள இறங்க சொல்றாங்க இல்லையா, சோ ஆளும் தெரியாம காலை விட்டா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம உள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆகுது. இருந்தாலும் முன்னாடி இருக்கிற ஒரு ஹையர் ஆபீசர் அப்படின்றதுனாலயே அவரோட பேச்சை தட்ட முடியாது அப்படின்றதுனால அவர் அந்த ஓட்டுக்குள்ள இறங்குறாரு. அப்படி இறங்கின ஒரு பார்த்தா கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 அடி வரைக்கும் பார்த்தா ஏணில இருந்து கீழே இறங்குற மாதிரி கீழே இறங்குறாரு. அப்படி இறங்குனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா ஒரு மிகப்பெரிய குகையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த குகை பார்த்தா கம்ப்ளீட்டா டார்க்கா இருக்கும்னு நினைச்சுதான் அவர் கீழே இறங்கி பாக்குறாரு. ஆனா இறங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குகை கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா, அதாவது அந்த டனல் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்கப்பட்டு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதே அப்பதான் அவருக்கு தெரியுது. சோ அந்த ஒரு லைட்டை பார்த்தா இன்னும் கொஞ்சம் அவருக்கு பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே மேல பார்த்து சார் உள்ள இன்னும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு சார், மேபி ஆப்போசிட் சைடு ராபரர்ஸ் இருக்கலாம், நான் பாட்டுக்கு உள்ள போய் மாட்டிக்கிறேனா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஹையர் ஆபீசர் அதுக்கு தான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல, உன்னை நாங்க சும்மா விட்டுருவோமா, உன்னை எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா அவனை நாங்க உடனே அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனியாண்டவரும் முன்னோக்கி போக சொல்றாரு. வேற வழியே இல்லாம இந்த இனியாண்டவரும் பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த குகையில கொஞ்சமா முன்னோக்கி போயிட்டே இருக்காரு. அப்படி முன்னோக்கி போறப்ப அந்த டனல் அவர் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டே போறாரு. அப்படி வாட்ச் பண்ணிட்டே போறப்ப அதுல வாட்டர் சப்ளைக்குன்னு தனியா ஒரு பைப்பை போட்டு வச்சிருக்கானுங்க, எலக்ட்ரிசிட்டிக்குன்னு தனியா ஒரு லைன் இருக்கு, அது மட்டும் கிடையாது ஆக்சிஜனை சப்ளை பண்றதுக்கும் தனியா ஒரு பைப் லைன் போட்டு வச்சிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த டனலோட மேற்பரப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மேற்பரப்புல இருந்து மண்ணு கீழே சரிஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காகவே வரிசையா மெட்டல் பிளேட்ஸ் பார்த்தா மேல அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த மெட்டல் பிளேட்ஸ் கீழே உழுகாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் உட்டன் பார்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த உட்டன் பார்ட்ஸ் பார்த்தா பீரியாடிக்கா நிப்பாட்டி வேற வச்சிருக்கானுங்க, அதாவது பில்லர் மாதிரி நிப்பாட்டி வேற வச்சிருக்கானுங்க. சோ அதை பாக்குறப்ப இந்த இனியான்ற ஒரு போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது இது இன்னைக்கு நேத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிளான் கிடையாது, இதுக்கு பக்காவா பிளான் போட்டு எக்கச்சக்கமான காசை செலவு பண்ணி தான் இந்த டனல்ல தோன்றிருக்காங்க அப்படின்றது. ஆனா எனக்கு தான் இந்த டனல்ல இவ்வளவு ஃபெசிலிட்டி இருந்தாலும் எல்லா பக்கமும் லைட்டை போட்டு வச்சிருந்தாலும் உள்ள ஆக்சிஜன் நல்லா சப்ளை ஆயிட்டு இருந்தாலும் இவர் போயிட்டு இருக்கிறது தெரியாத ஒரு டனல் இல்லையா. சோ அதனாலே பார்த்தா மெல்ல தான் தவந்து போறாப்ல. அப்படி தவந்து போற ஒவ்வொரு அடியும் பார்த்தா பார்த்து தான் வைக்கிறாப்ல. ஏன்னா தவந்து போற இடத்துல கண்ணி வெடி வச்சிருந்தா அதுவும் வெடிச்சு போயிரும் இல்லையா, அதனாலே கொஞ்சமா மெல்ல தான் நகர்றாப்ல. அப்படி நகர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டனலோட எண்டிங் பாயிண்ட்க்கு வந்துடுறாப்ல. அந்த எண்டிங் பாயிண்ட்ல அந்த டனல் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி ஏறுது. அதாவது பேங்க்ல இருந்து எப்படி ஓட்ட வழியா கீழே இறங்குச்சோ அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி ஏறுது. அப்படி மேல் நோக்கி ஏறுற அந்த ஒரு ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 அடியா இருக்கு. அதுக்கு ஏணியும் போட்டிருக்கானுங்க. அந்த ஒரு ஏணியில இப்ப இந்த இனியா அப்படின்ற போலீஸ் பார்த்தீங்கன்னா மெல்ல மேல ஏறுறாப்ல. அப்படி ஏறுறப்ப அவருக்கு கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாயிட்டே தான் போகுது. ஏன்னா ஆப்போசிட் சைடு ஏறுற சைடு ராபரர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த போலீஸ் சும்மா விட மாட்டாங்க இல்லையா. சோ அதனாலேயே உயிரை கையில பிடிச்சிட்டு தான் மெல்ல மேல ஏறுறாப்ல. அப்படி மேல ஏறுறப்ப மண்டை கொஞ்சம் மேல வந்த உடனே டக்கு அங்கிட்டு சுத்தி பாக்குறாப்ல. அப்படி சுத்தி பாக்குறப்ப அது கம்ப்ளீட்டா ஒரு வீடு மாதிரி இருக்குன்றத நோட் பண்றாப்ல. அந்த வீடு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா தூசியும் குப்பையும் நிறைஞ்சு காணப்படுது. அதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மண்ணாதான் கிடக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த வீடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பவுடரும் தூவப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நோட் பண்றாரு. இதுல இருந்து அவரால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இங்க கொள்ளையடிச்சு போனவங்க பயங்கர ஜீனியஸா செயல்படுறாங்க. அவங்க தன்னோட பிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயுமே விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பவுடர்ஸை தெளிச்சு விட்டு போயிருக்காங்கன்றதும் அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ உடனே டக்குனு அந்த கோயில இருந்து மேல அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாப்ல. அப்படி வீட்டுக்குள்ள வந்து தன்னோட கன் எடுத்துட்டு சுத்தி முத்தி அங்கிட்டு பார்த்துட்டே இருக்காப்ல. அப்படி பார்த்தா அந்த வீடு கம்ப்ளீட்டா எம்டியா தான் இருக்கே தவிர அங்க யாருமே இருக்க மாதிரி தெரியல. சரி எங்கேயாச்சும் பணமாச்சு இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கேயுமே பணம் இல்ல. ஆனா அதுக்கு மாற அந்த வீட்டுல இருந்து ஒவ்வொரு ரூம்லயுமே பாத்தீங்கன்னா மூட்டையா மணல்களா தான் இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இங்க இருந்த ராபர்ஸ் எல்லாருமே வெளியே தப்பிச்சு போயிட்டாங்க. நம்ம இப்போ உடனே இங்க இருக்கிற லொகேஷன் நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட மேல் தளத்துக்கு போயிட்டு அந்த வீட்டோட மேல் கூரைய லைட்டா ஓபன் பண்ணி மேல போயிட்டு நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது 1 மணி நேரம் அவர் கிராஸ் பண்ணி வந்தாரு பாத்தீங்கன்னா அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வெறும் 70 மீட்டர் தான் அப்படின்றது. இவர் இருக்கிற வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த பேங்க் இருக்கு. அந்த 70 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா இவங்க டனல் போட்டு அங்க போய் பேஸ்மெண்ட்ல இருந்து மேலே ஏறி கொள்ளி அடிச்சிருக்காங்க அப்படின்றது அப்பதான் அவருக்கே தெரியுது. ஆனா எனக்கு தான் அது 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆனாலும் இவர் வந்து பொது கொகை அப்படின்றதுனாலயே தான் இவர் மெல்ல கிரால் பண்ணி வந்து 1 மணி நேரமா வந்திருக்காரு. சோ மேல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தான் இருக்கிற இடத்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே மற்ற போலீஸ் ஆபீசரும் அந்த இடத்துக்கு விரைந்து வராங்க. அப்படி விரைந்து வந்து அவங்க அந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா தரோவா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ இப்போ போலீஸ்க்கு கொள்ளையடிச்சது யார் அப்படின்றது தெரியல, அவங்க எங்க போனாங்க அப்படின்றது தெரியல, அந்த 640 கோடி ரூபாய் எங்க போச்சு அப்படின்றதும் தெரியல. இருந்தாலும் இதை அப்படியே விட்டுறவும் முடியாது இல்லையா. சோ தன்னோட முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க நின்னுட்டு இருக்க அந்த ஒரு பில்டிங்ல இருந்து ஆரம்பிக்குது. எஸ், அந்த ஒரு பில்டிங் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, அது ஆர்டிபிஷியல் கிராஸ் விக்கிற கம்பெனி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணவும் பட்டிருக்கு. இந்த மாதிரி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சுன்னு போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஆர்டிபிஷியல் கிராஸ் விக்கிற கம்பெனி அப்படின்னா உள்ளது நிறைய மண் வந்துச்சு அப்படின்னா யாரும் பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க இல்லையா. அந்த ஒரு ரீசனுக்காக கூட இவங்க இப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்னத்தை புரிஞ்சாலும் அவங்களை கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ இந்த கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப
அவனுடைய பேர் பாவ்லோ செர்ஜியோ அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவனுடைய ஐடி கார்டையும் எடுத்துறாங்க. ஆனா என்னதான் ஐடி கார்டு எடுத்தாலும் அந்த ஐடி கார்டுல பாத்தீங்கன்னா அவன் தொப்பி போட்ட மாதிரி இருக்கான். அப்படி தொப்பி போட்டதுனாலே அவனுடைய ஃபேஸை முழுசா ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. சோ அதை பாக்குறப்ப போலீஸ்க்கு செம்ம கடுப்பு. இப்படி தொப்பி போட்ட மூஞ்சில எப்படா போட்டோ எடுத்து ஐடி கார்டுல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பயங்கரமா திட்டுறாங்க. இருந்தாலும் இவனை பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப அங்க இருந்து எல்லாருமே அந்த ஐடி கார்டுல இருந்த போட்டோவை பார்த்துட்டு, சார் இவர் தங்கமான மனுஷன் சார், எல்லாத்தையும் அன்பா பழகுவார் சார், நல்ல கேரக்டரும் கூட சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும் இவன் இப்படி பண்ணதுக்கு முக்கியமான ரீசனே இவன் மேல யாருக்கும் டவுட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பழகணும் அப்படின்றத போலீஸால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சோ நெய்பர்ஸ்ட விசாரிச்சா ஒண்ணும் வேலைக்காக போறதுல தெரிஞ்ச உடனே வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்பதான் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஃபிஷியா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் அந்த பேங்கோட வால்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்ட்ல இருக்க சிசிடிவி கேமராக்கு நேரா பாத்தீங்கன்னா அந்த கிரேன் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதாவது சிசிடிவி கேமராவோட விசுவலை மறைக்கிற மாதிரி தான் அந்த கிரேன் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த வால்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தெர்மோ எலக்ட்ரிக் சென்சார்ஸும் இருக்கு. ஆனா அந்த சென்சார்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த ராபர்ஸ் உள்ள திருடிட்டு இருக்கப்ப ஒர்க்கான மாதிரியே தெரியல. இதுக்கெல்லாம் மேல எப்பயுமே வாலோட வாலா ஒட்டி வைக்கப்பட்டிருக்க ஒரு ரேக் பாத்தீங்கன்னா இவங்க திருட வர அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 18 சென்டிமீட்டர் வால்ல இருந்து தள்ளி இருக்க மாதிரி தான் நுப்பாட்டவே பட்டிருக்கு. அதாவது வாலுக்கும் அந்த ரேக்கு இடையில கிட்டத்தட்ட 18 சென்டிமீட்டர் கேப் இருக்க மாதிரி தான் நுப்பாட்டவே பட்டிருக்கு. அப்படி நுப்பாட்டதுல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப்புக்குள்ள உள்ளே இருக்க ராபர்ஸால ஈஸியா டிராவல் பண்ண முடியும். அப்படி டிராவல் பண்றது மூலமா அந்த வால்ட் ஃபுல்லா டிராவல் பண்ணி எல்லா பணத்தையும் அடிச்சிட முடியும். சோ இதெல்லாம் பாக்குறப்ப கோயின்சிடென்ட்டா அந்த வால்ட்டுக்குள்ள நடந்த மாதிரியே போலீஸ்க்கு தெரியல. ஏன்னா கரெக்டா சிசிடிவிக்கு நேரா கிரேன் நிப்பாட்டப்பட்டிருக்கு, தெர்மல் சென்சார்ஸ் ஒர்க் ஆகல, ஒல்லியாக்க உள்ள போயிட்டு வர மாதிரி கேப் வேற இருக்கு இல்லையா. சோ இந்த எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னா பேங்க்குள்ள வேலை பார்க்குற ஒருத்தனால மட்டும் தான் பண்ண முடியும். சோ மேபி இந்த ராபர்ல ஒருத்தன் பேங்க்குள்ள வேலை பார்க்கறவனா இருக்கலாம், இல்லன்னா ராபருக்கு ஹெல்ப் பண்ணவே இந்த பேங்க்குள்ள வேலை பார்க்கறவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கெஸ் பண்ண உடனே பேங்க்ல வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டவுன்ல அதாவது ஃபோர்டாலிஸால இப்ப ரீசெண்டா எங்கெங்கெல்லாம் கார் லாட்னா ட்ரக் வித்திருக்கு அப்படின்ற டீடைல்ஸையும் கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா சம்பந்தமே நம்ம இதை கெட் பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அவன் அடிச்சுட்டு போனது சாதாரண அமௌண்ட் இல்ல, கிட்டத்தட்ட 640 கோடி இல்லையா. அந்த 640 கோடியை கையாலையா தூக்கிட்டு போக முடியும்? கண்டிப்பா அதை தூக்கிட்டு போறதுக்கு கார்ல ட்ரக் தேவைப்படும் இல்லையா. சோ அந்த ட்ரக் மேபி புதுசா வாங்கிக்கலாம், இல்லைன்னா செகண்ட் ஹேண்டாவும் வாங்கிக்கலாம் இல்லையா. சோ அதனாலே அந்த ஊர்ல ஆட்டோமொபைல் ஏஜென்சி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்போ ஒரு ட்ரக் கம்பெனில புதுசா ஒருத்தர் ஒரு ட்ரக்கை வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்ற டீடைலையும் கெட் பண்றாங்க. அந்த நபரோட பேர் ஜோஸ் சார்லஸ் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட சார்லஸ் மேல போலீஸ்க்கு டவுட் வரதுக்கு முக்கியமான ரீசனே அவர் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் கொடுத்து அந்த ட்ரக்கை வாங்கியிருக்காப்ல. அப்படி வாங்கின அந்த ட்ரக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ரெட்டி கேஷ் கொடுத்தா வாங்கவே செஞ்சிருக்காப்ல. சோ ஒரு மனுஷன் 4 கோடி ரூபாய் ரெட்டி கேஷா கொடுத்து ஒரு ட்ரக்கை வாங்குறேன் அப்படின்னா போலீஸ்க்கு டவுட் வரதானே செய்யும். சோ உடனே அந்த சார்லஸ் யாருன்ற டீடைல கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப அவன் ஷிப்பிங் கம்பெனி வச்சிருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஷிப்பிங் கம்பெனி வச்சிருக்கேன் ட்ரக் வாங்கினா அப்படின்னா யாருக்கும் டவுட் வராது அப்படின்றதுக்காக தான் அவன் ட்ரக் வாங்கியிருக்கான்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ உடனே அவனுடைய ஷிப்பிங் கம்பெனிக்கு போய் அவனை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா சார்லஸ் காணா. டேய் எங்கடா உங்க ஓனர் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட கேக்குறப்ப, சார் அவர் அர்ஜென்ட்டா காரை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் டிரைவரை கூட்டிட்டு ட்ரக்கோட சேர்ந்து போயிட்டார் சார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகுது. ஏன்டா அது காரை டெலிவரி பண்றதுக்கு டிரைவர் போதும்னா டிரைவரோட சேர்ந்து ஓனர் ஏன்டா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஏதாவது டெலிவரிக்கு சார்லஸும் சேர்ந்து போயிருக்காப்லே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப டெலிவரிக்குலாம் அவர் மேக்ஸிமம் போகவே மாட்டார் சார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த டெலிவரிக்கு அவன் கூடயே போறா அப்படின்னா கண்டிப்பா அந்த ட்ரக்ல இருக்க காசுல மணி இருக்கணும் அப்படின்றத போலீஸ் கிளியர் கட்டா கெஸ் பண்ணிடுறாங்க. அப்படி கெஸ் பண்ணனே அந்த ட்ரக் எங்க போகுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அந்த ட்ரக் சாவோ பவுலாக்கு போகுது அப்படின்றதையும் அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த சாவோ பவுலா அப்படின்ற நேம் கேட்டோன்னே போலீஸ் கெஸ் பண்ணிடுறாங்க. இவங்க தான் அந்த ராபரிக்கு எங்க இருக்கும் அப்படின்றத. ஏன்னா இந்த சாவோ பவுலால எக்ஸாக்டா 1 இயருக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய கொலை நடந்துச்சு. அந்த ஒரு கொலையும் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல டனல் தோட்டப்பட்டு தான் நடந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த சாவோ பவுலால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரிமினல்ஸ் இருக்காங்க. அப்படின்னா அங்க இந்த ட்ரக் போகுது அப்படின்னா இவங்க தான் அந்த கொள்ளைக்காரங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கை ட்ராக் பண்ண சொல்றாங்க. அப்படி ட்ராக் பண்றப்ப அந்த ட்ரக் எக்ஸாக்ட்டா இவங்க இருக்க இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சோ 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறப்ப ரோடு வழியா போனா போலீஸால அந்த ட்ரக்கை பிடிக்க முடியுமா என்ன? கண்டிப்பா முடியவே முடியாதுல. இவங்க போறதுக்குள்ள அவங்க அங்க போய் சேர்ந்துருவாங்க இல்லையா. சோ உடனே ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணி ஹெலிகாப்டர்ல போனா அவங்களை ஈஸியா பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி பறந்துட்டு இருக்கப்ப இவங்க எதிர்பார்த்ததுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா அங்க இன்னொரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. எஸ் அதுதான் பாத்தீங்கன்னா சார்லஸ் போயிட்டு இருக்கிற அந்த ஒரு ட்ரக் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரக் பாத்தீங்கன்னா போலீஸ் பிடிக்காமயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்குது. அதாவது பில்லோ அரிசோன்டி அப்படின்ற ஹைவேலயே இருக்கிற ஒரு சிட்டில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்குது. அப்படி நிக்கிற அந்த ஒரு ட்ரக்ல இருந்து டிரைவர் கீழ இறங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள விறுவிறுன்னு போய், சார் எனக்கு நம்ம அந்த ட்ரக்ல ஏதோ சம்திங் தப்பா படுது, உடனே அதை போய் சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற போலீஸ்காரங்க அந்த ட்ரக்கை போய் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அதுக்குள்ள இருக்கிற எல்லா கார்லயுமே
ட்ரக்லயுமே பாத்தீங்கன்னா பணம் கட்டு கட்டா குமிஞ்சு கிடக்கு. இதை பார்த்த உடனே சார்லஸ் ஒண்ணுமே பொருள வேர்த்து பயங்கரமா ஊத்த ஆரம்பிக்குது. உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு சொல்லிட்டு வேகமா ட்ரக்ல இருந்து கீழே இறங்கி ஓட பாக்குறாரு. ஆனா அப்படி ஓடுறதுக்குள்ள போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உட்கார வச்சோடனே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த போலீஸ்காரங்களும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அப்படி வந்த உடனே எப்படி இந்த ட்ரக் இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அந்த ட்ரக்கோட டிரைவர் சொல்றாரு, என்னோட ஓனரான சார்லஸ் டெலிவரி அனுப்பி போடுறதுன்றது எப்பயுமே நடக்கிற சாதாரணமான ஒரு ரொட்டீன் தான். ஆனா இந்த தடவை நான் டெலிவரிக்கு போறப்ப என் கூடவே சேர்ந்து இவர் வந்தது எனக்கு இருந்த மிகப்பெரிய டவுட்டா இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு அர்ஜென்டான மேட்டரா இருக்கும் போல அப்படின்னு அவரை ஏத்திட்டு வந்தேன். ஆனா அப்படி நான் ஏத்திட்டு வந்துட்டு இருக்கப்ப இவருக்கு போன் கால் வர்றப்பலாம் பாத்தீங்கன்னா இவரோட ரெகுலர் போன்ல வராம இன்னொரு போன்ல கால் வந்துட்டே இருந்துச்சு. அதுலயே அந்த கால் வரப்பல என்ன ட்ரக்க நிப்பாட்ட சொல்லி வெளியே தனியா போய் தான் பேசிட்டே இருந்தாரு. சோ அது எனக்கு ஒரு மாதிரி டவுட் கிரியேட் பண்ணுச்சு. சோ அதனாலேயே அவருக்கு ஒரு போன் வரப்ப அவர் அந்த போன் எடுத்துட்டு கீழே இறங்கி போய் பேச போறப்ப நான் ட்ரக்ல இருந்து கீழே இறங்கி நைஸா பின்னாடி போய் ட்ரக்ல இருக்கிற எல்லா கார்லயும் எட்டி பார்த்தேன். அப்படி எட்டி பாக்குறப்ப அந்த எல்லா கார்லயுமே பணங்கள் கொட்டி கிடக்கு அப்படின்றத அந்த காரோட விண்டோல பாக்குறப்ப என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சு. சோ இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் இதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுனால புரிஞ்சுக்கவும் முடிஞ்சு. அதனாலதான் இந்த ஒரு பிரச்சனையில நான் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கோட டிரைவர் சொல்றாரு. இதை சொன்ன உடனே நீ செஞ்சது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப், இதை நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அந்த கார்ல இந்த எல்லா பணத்தையும் எடுத்து எண்ணி பாக்குறாங்க. எண்ணி பாக்குறப்ப அது வெறும் 24 கோடி ரூபாய் தான் அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சனே போலீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு போன அமௌண்ட் எவ்வளவு, கிட்டத்தட்ட 640 கோடி ரூபாய் இல்லையா? அந்த 640 கோடி ரூபாயில வெறும் 24 கோடி தான் எடுத்துட்டு வர்றான் அப்படின்னா மிச்ச அமௌண்ட் எங்க போச்சுன்றது இப்ப போலீஸ்க்கு தெரியல இல்லையா? சோ அதனாலே சார்லஸ் போட்டு போய் செல்லுக்குள்ள போட்டு அடி நடிச்சு மிச்ச அமௌண்ட்ல எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப சார்லஸ் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், நான் டெலிவரி பண்ண கொண்டு போன அமௌண்ட் எனக்கும் என் தம்பிக்கும் சேர வேண்டிய அமௌண்ட் மட்டும்தான். ஏன்னா இந்த ஒரு ராபரில என்னோட பங்கு பெருசா எதுவுமே கிடையாது. நான் ராபரி பண்ண போகவும் கிடையாது. நான் ஒரு ஷிப்மெண்ட் கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னோட தம்பி மார்க்கோ அப்படின்ற இந்த ராபரில இன்வால்வ் ஆயிருந்தான். அவன் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான், எனக்கு சேர வேண்டிய பங்கு நீ ட்ரக் மூலமா கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துட்ட அப்படின்னா இதுல கொஞ்சம் அமௌண்ட் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். சோ வேலை பக்கமே எனக்கு சேர் கிடைக்குது அப்படின்றதுனால நான் இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தனே தவிர இந்த ராபரிக்கு எனக்கு எந்த விதமான சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் சொல்றான். ஆனா எனக்கு தான் சொன்னாலும் இவனை சும்மா விட்டுற முடியுமா என்ன? அதனால இவனை இன்னும் கொஞ்சம் அடி நடிச்சு உனக்கும் இந்த ராபரிக்கு சம்மந்தம் தான் இல்ல, ஆனா இந்த ராபரில இன்வால்வ் ஆனமையிலேயாச்சும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ அவங்கள உன்னால ஐடென்டிஃபை பண்ணி காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப சார்லஸ், சார் எனக்கு தெரிஞ்ச டீடைல் வரைக்கும் நீங்க தேடுற ஆள் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, இல்ல 10 ஆளோ 15 ஆளோ கிடையாது. இந்த ராபரியை கிட்டத்தட்ட 34 பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அதுல இருக்கிற எல்லாரையும் என்னால தெரியாது. ஆனா உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்க போட்டோஸை காமிச்சீங்க அப்படின்னா அதுல இருக்கிற சில பேரை என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் சொல்றான். அப்படி சொன்னோடனே போலீஸ்காரங்க அவங்க இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸோட போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கிறப்ப அதுல இருக்கிற 10 பேரை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றான். அதுல ஒருத்தன் அவனோட தம்பியான மார்க்கோ, இன்னொருத்தன் தான் முக்கியமான கையான மோய்சஸ் அப்படின்றவன். இந்த மோய்சஸ் அப்படின்றவன் தான் இந்த ராபரி கேங்ல இருக்கிற ஒரு முக்கியமான கை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராபரிக்கான முக்கியமான திட்டங்களை போட்டு அதை செயல்படுத்தி இதுக்கு யார் யாரெல்லாம் வேணும்ன்றதை சூஸ் பண்ணதே இந்த மோய்சஸா இருக்கலாம் அப்படின்னு கூட சார்லஸ் சொல்றான். இவன் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. எனவே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. அப்படி போயிட்டு வரப்ப 2001வது வருஷம் ஒரு நாள் ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்பயே இவனுக்கு ஜெயில இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்லை. சோ அதனால இதுல இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த மாதிரி டனலை தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். அப்படி ஜெயிலுக்குள்ள அவன் தோண்ட ஆரம்பிச்ச அந்த ஒரு டனல் பாத்தீங்கன்னா கொஞ்சமா முன்னேறி ஜெயிலுக்கு வெளியே வந்து சேர்ற மாதிரி தோண்டி முடிக்கிறான். அப்படி தோண்டி முடிச்ச அதுல அவன் மட்டும் தப்பிக்காம அவன் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 53 கைதிகளையும் தப்பிக்க வச்சிருந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, 2004 வருஷம் சாவோ பவுலோ அப்படின்ற டவுன்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ராபரியில இவனோட பங்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்துச்சு அப்படின்றதும் போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். சோ அதனாலதான் பிரேசில் சென்ட்ரல் பேங்க்ல நடந்த இந்த ஒரு ராபரிக்கும் இவனோட கை முக்கியமான கையா இருக்கும் அப்படின்றது போலீஸ்க்கு முன்கூட்டியே நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை இப்ப சார்லஸ் கேக்குறப்ப அவனும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்ச உடனே இந்த மோய்சஸை ட்ராக் பண்றதுக்கான வேலைகளை இன்னும் கொஞ்சம் போலீஸ் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போலீஸ் மோய்சஸை செர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பேங்க்ல இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாரும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா. அப்படி விசாரிச்சு பாக்குறப்ப அங்க இருக்கிற எந்த ஒரு எம்ப்ளாயுமே டவுட் வர்ற மாதிரியே நடந்துக்கிறவே இல்ல. சோ அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு மாதிரி தலைவலியை தான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் சார்லஸ் சொன்ன அந்த 10 பேர் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 10 பேர் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரோட நம்பர்ஸையுமே கண்டுபிடிச்சு அவங்களோட போன் கால் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்ணி பாக்குறப்ப ஒருத்தரோட போன் கால் மட்டும் பயங்கர ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கு. சோ அதனாலே அந்த போன் கால் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட வீட்டோட கதவை உடைச்சு உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த வீடு கம்ப்ளீட்டா காலியா கிடக்கு. உள்ள இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சதறி போய் கிடக்கு. என்னடா அது ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவங்களும் இங்க இருந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனோட போலீஸ் அங்க இருந்து திரும்பி போறப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சிம் கார்டு கிடக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு சிம் கார்டை பார்த்தோம்னா அந்த சிம் கார்டு அப்படியே எடுத்துட்டு போய் டெலிகாம் கம்பெனி இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து அந்த ஒரு சிம் கார்டோட நம்பர் அண்ட் அந்த சிம் கார்டு ஓனரோட பேரையும் அவங்க கெட் பண்ணிடுறாங்க. அப்படி கெட் பண்ணி பாக்குறப்ப அந்த நேம் பாத்தீங்கன்னா ஆண்டோனியோ அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு ஆண்டோனியோ அப்படின்றவனும் பாத்தீங்கன்னா சார்லஸ் சொன்ன அந்த 10 பேர்ல இருக்கிற ஒருத்தரோட நேமா தான் இருக்கு. சோ அந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டோனியோ அப்படின்ற இன்னொரு நம்பரையும் கண்டுபிடிச்சு அதை கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
செய்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணி பாக்குறப்போ ஒரு நாள் அந்த ஆண்டோனியோட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான கால் போகுது. அந்த ஒரு கால்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி பேசுறாங்க. அந்த பெண்மணிட்ட ஆண்டோனியோ நம்மளுக்கான டைம் வந்துருச்சு, நீ இப்ப பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான், நீ உடனே பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு ரப்பர் பேண்ட் நிறைய வாங்கிட்டு வா, கூடவே ஒரு பேனாவே வாங்கிக்க, ஒரு நோட்டையும் வாங்கிக்க, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நீ வீட்டுக்குள்ள வச்சுட்டு வீட்டோட கதவை போட்டுட்டு நீ அங்க இருந்து கிளம்பி போயிரு, அதுக்கடுத்து மத்ததை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றான். சோ இந்த ஒரு காலை ட்ரேஸ் பண்ண உடனே ஆப்போசிட் சைடுல பேசின அந்த ஒரு பெண்மணி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பெண்மணியோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டா ட்ராக் பண்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்ச உடனே போலீஸ் எல்லாருமே மப்டி இடத்துல மக்களை நடமாடிட்டேவும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை சுத்தி சரவுண்ட் பண்ணிடுறாங்க. அப்படி சரவுண்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டோனி அப்படின்ற முதல் ஆளா பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட கதவை ஓபன் பண்ணி உள்ள போறான். அப்படி அவன் உள்ள போன அடுத்த சில மணி நேரங்கள கொஞ்ச நேரம் கேப்பட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா கொஞ்சமா வெளியில இருந்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டே இருக்கானுங்க. ஒன்ஸ் அவங்க எல்லாருமே உள்ள போயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே மப்டியில இருந்த போலீஸ் எல்லாருமே டக்குன்னு அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சரவுண்ட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி என்டர் ஆனவங்க அவங்க வச்சிருந்த கன் எடுத்து டக்கு அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாரும் நில்ற முன்னாடி அவங்க எல்லாரோட கையுமே விலங்க மாட்டிட்டு அவங்க எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்படி வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறப்ப அந்த வீடு ஃபுல்லாவே பார்த்தா எங்க பார்த்தாலும் மணியா தான் கிடக்கு. சோ அதை பார்த்த உடனே ஒரு வழியா கொள்ளையடிச்ச எல்லா படத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி நினைக்கிறப்ப அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் எண்ணி பாக்குறப்ப தான் அவங்களுக்கே தெரியுது இதுவும் ஜஸ்ட் 12 மில்லியன் அமெரிக்கன் டாலர் தான் அப்படின்றது, அதாவது வெறும் 100 கோடி ரூபாய் தான் அப்படின்றது போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், கொள்ளையடிச்ச எல்லாரையும் பிடிச்சிட்டோம், கொள்ளையடிச்ச பணத்தையும் பிடிச்சிட்டோம் நினைச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு இது முடிவு கிடையாது, தொடர்ச்சி தான் அப்படின்றத நல்லாவே உணர்த்துச்சு. சோ அதனாலே அங்க அரெஸ்ட் பண்ணல 2 முக்கியமான நபர்களை இன்வெஸ்டிகேஷன் அழைச்சிட்டு போறாங்க. அதுல ஒருத்தர் நம்ம ஆல்ரெடி சொன்ன ஆண்டோனியோ அப்படின்றவன், ரெண்டாவது இருந்தவன் டேவிட். சோ அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டு போய் அடின்னு அடிச்சு விசாரிக்கிறப்ப தான் 2 முக்கியமான விஷயங்களை அவங்க சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் போலீஸ் ஆல்ரெடி கெஸ் பண்ண பேங்க்ல எம்ப்ளாயா ஒர்க் பண்ணவரோட நேம், அதுதான் எடல்சன். இந்த எடல்சன் பாத்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு நபர். இவனுடைய வேலையை பாத்தீங்கன்னா வால்ட்டுக்குள்ள கிரேன் ஆப்ரேட் பண்ணி பணத்தை அடுக்கடுக்க அடிக்க வைக்கிறதா தான் இருந்துச்சு. சோ அவனை தான் பாத்தீங்கன்னா இந்த ராபரி கேங் அவங்களுடைய வலைக்குள்ள கொண்டு வந்து நாங்க அடிக்கிற பணத்துல இவ்வளவு ஷேர் உனக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஆசை காமிச்சு அந்த பேங்கோட வால்ட்டை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸை கறந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிசிடிவி மறைச்சு கிரேனை நிப்பாட்டினது, அந்த வால்ட்டோட ரேக்கை தள்ளி வச்சது, தெர்மல் எலக்ட்ரிக் சென்சார்ஸ் பத்திய டீடைல்ஸ் சொன்னது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இவன்ட் இருந்தா வாங்கிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் சாக்கான ஒரு விஷயம் இது, ரெண்டாவது விஷயம் என்னடா அப்படின்னு சொல்றீங்க கேட்கலாம். அந்த ஒரு விஷயத்தை ஆண்டோனியோ சொல்றப்ப என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, இதை கிரிமினல்ஸ் தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம், ஆனா இந்த கேஸோட எண்டிங்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க, அதை கண்டுபிடிக்கிறப்ப நீங்களே அதிர்ந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னே போலீஸ் ஆண்டோனியோ மறுபடியும் அடின்னு அடிச்சு அது என்னன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா அதுக்கு ஆண்டோனியோ சிரிச்சுக்கிட்டே அதுக்கு நீங்க எங்க லீடரான ரேமண்டோவை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே போலீஸ் பாத்தீங்கன்னா அடுத்து ரேமண்டோ மேல ஒரு கண்ணை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய போன் நம்பரை போலீஸால ஈஸியா கெட் பண்ணவே முடியல, ஏன்னா அவன் அடிக்கடி பாத்தீங்கன்னா போன் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தான். அதனால இவனுடைய நம்பரை ட்ராக் பண்ணா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரேஸ் பண்றப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷனையும் கெட் பண்றாங்க. அதுதான் ரேமண்டோ ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு வரப்போறா அப்படின்றதும், அப்படி வந்தவன் அலெசாண்ட்ரோ அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்ண போறா அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அலெசாண்ட்ரோ அப்படின்றவனும் பயங்கரமான கிரிமினல் தான், அவனுக்கு த ஃபேட் மேன் அப்படின்னு பட்ட பேரே இருக்கு. சோ இவனை ரேமண்டோ மீட் பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ பிளானோட தான் வருவாங்க அப்படின்றத போலீஸால கெஸ் பண்ண முடியுது. சோ உடனே ஏர்போர்ட்ல இருந்து ரேமண்டோ சீக்கிரட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்றப்ப அவங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க அப்படின்றதையும் போலீஸ் நோட் பண்றாங்க. அப்படி அவங்க அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வெளியில இருந்து கிட்டத்தட்ட 11 பேர் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க ஒரு லாங் டிஸ்கஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்ல இருந்து வெளியில வராங்க. அப்படி வெளியே வந்தனே போலீஸ் அவங்களை டக்குன்னு அரெஸ்ட் பண்ணல. இவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்றத விட்டு தான் பிடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்றப்ப ரேமண்டோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் கார் எடுத்துட்டு அலெசாண்ட்ரோ கூட போறான். அப்படி போன அவங்க மிடில் ஆஃப் தி சிட்டில காரை நிப்பாட்டுறானுங்க. அப்படி நிப்பாட்டுற அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்கு. அந்த ஒரு பில்டிங் குள்ள தான் இப்ப இவங்க 2 பேரும் இறங்கி உள்ள போறாங்க. அதை பார்த்தோன்னே போலீஸ்க்குனால ஒண்ணுமே புரியல. சோ அந்த பில்டிங்கை பத்தி டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப இப்பதான் ரீசெண்டா ஃபேப்ரிசோ அப்படின்ற பேர்ல 4 கோடி ரூபாய் போட்டு இந்த பில்டிங்கை வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ எதுக்கு 4 கோடி ரூபாய் போட்டு அவசரமா இவங்க இந்த பில்டிங்கை வாங்கணும் அப்படின்றதான் போலீஸ்க்கு இருந்த ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருந்துச்சு. சோ அதனாலே அந்த பில்டிங்கை சுத்தி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோட் பண்றப்பதான் அந்த பில்டிங்ல இருந்து எக்ஸாக்டா 70 மீட்டர் தூரத்துல ஒரு பேங்க் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பேங்கோட பேஸ்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய வால்ட் இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த பில்டிங்கை வாங்கினதே மேபி இந்த பில்டிங்ல இருந்து டனலை போட்டு போய் அந்த பேங்கோட வால்ட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. அப்படி கெஸ் பண்ணோனே இதுதான் நம்மளுக்கான கரெக்டான டைம், நம்ம இப்பயே போய் இவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த பில்டிங் ஆப்போசிட் சைட்லயே ஒரு வீட வாடகைக்கு எடுத்து தங்குவோம், அதுலயே எக்கச்சக்கமான கேமராஸ் வச்சு இவங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கேப்சர் பண்ணிடுவோம். அப்படி கேப்சர் பண்றப்ப அந்த பில்டிங் குள்ள அவங்க டனல தோண்டா வெளியில மணல கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அப்படி எடுத்துட்டு வர மணலை எங்க கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுவோம். அப்படி கொட்டுற இடத்த போய் பாக்குறப்ப அந்த மணல் வெறும் மணலா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இப்பதான் தோன்றாங்கன்னு அர்த்தம். ஆனா அதே இது காங்கிரீட்டாவும் கம்பியாவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேங்கோட வால்ட்டை ரீச் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி பேங்க் வால்ட்டை ரீச் பண்ற அந்த
இந்த ஒரு டைம்ல போய் இவங்களை பிடிச்சோம் அப்படின்னா இவங்களை எவிடன்ஸோட கையும் களமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப இவங்க எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சமா அந்த டன்ல தோண்டிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசியா ஒரு நாள் இவங்க குற்றத்தை பாக்குறப்ப காங்கிரீட்டும் கம்பியும் வந்து சேருது. அது வந்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குனு போலீஸ் அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகுறதோட மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லாத்தையும் கண்ணை காமிச்சு நீட் டவுன் பண்ண சொல்றாங்க. அப்படி பண்ண சொன்னே அங்க இருந்த எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்றப்ப அங்க மொத்தம் 26 பேர் இருந்தாங்க. அதுல ரெமண்டோவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெமண்டோவை இன்வெஸ்டிகேஷனுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு போலீஸ் கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கறப்ப ஏன்டா இப்பதான் ரீசெண்டா பிரேசிலியன் சென்ட்ரல் பேங்க்ல போய் கொள்ளையடிச்சீங்க, அப்படி கொள்ளையடிச்ச சில மாதங்களே ஏன்டா அடுத்த பேங்குக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு ரொமண்டோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கொள்ளையடிச்சு நாங்க ஓட்டுக்கு தப்பிச்சு போய் ஜாலியா வாழ்க்கையை நாங்க வாழல. எங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கை இருந்து எங்களை பிளாக்மெயில் பண்ணுது. அப்படி பிளாக்மெயில் பண்ற அவங்களுக்கு அவங்க கொடுக்குற வேலையை நாங்க செய்யல அப்படின்னா அவங்க எங்களை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொல்றது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டனல்ல தோன்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. பிரேசிலியன் சென்ட்ரல் பேங்குக்கு நாங்க இருந்த பில்டிங்ல இருந்து டனல்ல தோன்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? முதல்ல நாங்க அந்த பில்டிங்ல இருந்து அந்த பேங்க் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாங்க சூஸ் பண்ண அந்த ஒரு இடத்துல கீழே இருக்கிற மணல் சாதாரண மணலா அப்படின்றத நோட் பண்ணோம். அப்படி நோட் பண்ணா மட்டும்தான் எங்களால அங்க டனலே தோண்ட முடியும். ஏன்னா நாங்க டனல தோன்றதுக்கு மேற்பகுதியில பார்த்தீங்கன்னா வரிசையா குடியிருப்பு பகுதிகள் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த ஒரு இடத்துல நாங்க டெலிமிஷனை வச்சு தோண்டணும் அப்படின்னா கண்டிப்பா சவுண்ட் கேட்டுரும். சோ அப்படி சவுண்ட் கேட்டு சந்தேகம் உருவாயிருச்சு அப்படினாலே எங்களோட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். சோ அதுக்காகவே நாங்க மேனுவலா யூஸ் பண்ற சவல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணவே செய்வோம். சோ கையால மட்டும் தான் நாங்க மண்ணை தோண்டி 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 குகையை உருவாக்கிட்டே இருப்போம். அப்படி கையால குகையை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எக்கச்சக்கமான மேன் பவரும் தேவைப்படும். அதே நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கும். சோ அந்த டைம்குள்ள நாங்க முடிக்கணும் அப்படின்னா டே அண்ட் நைட்டா ரெஸ்ட் இல்லாம வேலை பார்த்தா மட்டும் தான் குகையை தோண்டி முடிக்க முடியும். சோ டே அண்ட் நைட்டா ரெஸ்ட் இல்லாம வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒரே செட் ஆஃப் நபர்கள் வேலை பார்த்தா அது வேலைக்கே ஆகாது. அப்படின்றதுனால நாங்க எங்களுக்குள்ளே 2 ஷிஃப்டா பிரிச்சுக்குவோம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா காலையில வேலை பார்ப்பாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா நைட் வேலை பார்ப்பாங்க. அப்படி ஷிஃப்ட் டைம்ல வேலை பார்க்குற ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா மாத்தி பகல் இரவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம அந்த டனலை தோண்டிட்டே இருந்தா மட்டும் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு டெட் டைம்குள்ள எங்களால அந்த குகையை உருவாக்கி நாங்க பேங்கோட வால்ட்டுக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். ஆனா இதை உருவாக்குறதுன்றதும் சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு எக்கச்சக்கமான பொருட்செலவும் ஏற்படும். அந்த ஒரு பொருட்செலவுக்காக நாங்க ஒரு பினான்சியரையும் பிடிப்போம். அந்த ஒரு பினான்சியர் எங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கறனாலே நாங்க அடிக்கிற கொள்ளைய படத்துல கொஞ்சம் அதிகமான சேரை அவருக்கு நாங்க கொடுப்போம். அதுக்கடுத்து மிச்சம் இருக்க படத்துல கொஞ்சம் பங்கு தான் நாங்க வேலை பார்த்த எல்லாருமே பிரிச்சுக்கிறோமே தவிர அங்க கொள்ளையடிச்சதுல மேக்சிமம் பங்கு எங்க போகும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேமண்டோ கேக்குறான். அதை கேட்டோன்னே போலீஸ்னால ஒண்ணுமே புரியல. ஏன்னா கொள்ளையடிச்சது நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ரேமண்டோ சிரிச்சுக்கிட்டே, வேற யாரு சார், நீங்க நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருக்கீங்க, அதனால எங்கிட்ட உட்கார்ந்து கேள்வி கேக்குறீங்க. ஆனா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான கருப்பாடுகள் இருக்கு. அந்த கருப்பாடுகள் தான் இந்த மாதிரியான வேலைகளையே செய்யுது. அவங்க தான் எங்களை பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரியான மிகப்பெரிய வேலைகள் எல்லாம் ஈடுபட வைக்கிறாங்க. சப்போஸ் அவங்க சொல்ற வேலைகளை நாங்க செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எதிர எக்கச்சக்கமான கிரிமினல் ஃபைல்ஸ் இருக்கு. அந்த கிரிமினல் ஃபைல்ஸை ஓபன் பண்ணி எங்களை லைஃப் லாங்கா ஜெயிலுக்குள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நாங்க எல்லாருமே புள்ள குடிக்கிறாங்க சார், எங்களுக்கும் குடும்பம் இருக்கு. எங்க குடும்பத்தை பிரிஞ்சு எங்களால லைஃப் லாங் போய் ஜெயிலெல்லாம் உட்கார முடியாது. அதனாலேயே வேற வழியே இல்லாம அவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக தான் நாங்க இந்த மாதிரியான கொள்ளைகள் எல்லாம் ஈடுபடுறோம். அப்படி ஈடுபட்டதுக்கு அப்புறம் அவங்களோட பேரை நாங்க வெளியே சொல்லிட்டோம் அப்படின்னா எங்களை யோசிக்காம கொன்றுவாங்க. ஏன்னா நாங்க லாஸ்டா பண்ண பிரேசிலியன் சென்ட்ரல் பேங்க் ராபரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ராபரிக்கு ஃபண்ட் கொடுத்த பினான்சியர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு பாத்தீங்கன்னா நாங்க ராபரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு சேர வேண்டிய மேக்ஸிமம் பங்கை நாங்க கொடுத்துட்டோம். ஆனா அப்படி கொடுத்த அந்த ஒரு சேரோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்றதுனாலயே அவன் அந்த போலீஸ்கார கரும்புள்ளிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்னாப் பண்ணிட்டே போயிட்டாங்க. அப்படி கிட்னாப் பண்ணிட்டு போன அவன் இருந்த பணம் மேக்ஸிமம் பணத்தை அவன் இருந்து கறந்து எடுத்துட்டு இவனை வெளியே விட்டா போலீஸ்காரங்களே இப்படி பண்றான்னு சொல்லிட்டு வெளியே போய் சொல்லிடுவான் அப்படின்றதுனாலயே அவனை கிட்னாப் பண்ணிட்டு போய் அவன் இருக்க பணத்தை ஃபுல்லா வாங்கினதோட மட்டும் இல்லாம அவனை கொண்டே போட்டுட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க பயந்துட்டு எந்த ஒரு வேலையை மறுக்கிறதும் கிடையாது. எங்களுக்கு அடுத்தடுத்து வேலை கொடுத்தாலும், அதாவது கொள்ளையடிக்க சொன்னாலும், எத்தனை குகையை தோண்ட சொன்னாலும் நாங்க டனல்ல தோண்ட தான் செய்வோம், பணத்தை கொள்ளையடிக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேமண்டோ சொல்றான். இதை கேட்டனே போலீஸ்னாலும் பக்கம் அடிச்சது, என்னடா நம்ம டிபார்ட்மெண்ட்ல இத்தனை கற்பாடுகள் இருக்கோ செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரேமண்டோ இருந்து அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி அவங்க எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கிறப்ப அவங்க தான் இந்த கொள்ளையோட பெரும் புள்ளிகள் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா என்னதான் பிடிச்சாலும் இந்த பிரேசிலியன் சென்ட்ரல் பேங்க் ராபரியில முக்கிய புள்ளியா இருந்த மோய்சஸ போலீஸ் பிடிக்கல இல்லையா. சோ அதனாலேயே அவனை ட்ரேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா ட்ராக் பண்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணதுல இந்த ராபரி நடந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு, அதாவது 2009 வருஷம் இந்த மோய்சஸோட ஒய்ஃபோட நம்பரை கண்டுபிடிச்சு அதை ட்ராக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ட்ராக் பண்ணி பாக்குறப்ப அவன் ஃபேமிலியோட ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்றா அப்படின்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே அந்த அபார்ட்மெண்டோட கார் பார்க்கிங் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கார் பார்க்கிங்ல போலீஸ் மஃப்டி ட்ரெஸ்ஸோட சரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அப்படி சரவுண்ட் பண்ணது மோய்சஸுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா தப்பிச்சு ஓடிடுவான் அப்படின்றனாலேயே அவனை சைலண்டா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாங்க. அதுதான் அந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி கார்டு இருப்பார் பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு மோய்சஸுக்கு கால் பண்ண சொல்லி, சார் உங்களுடைய காரை ஒருத்தர் இடிச்சிட்டா, உங்க கார் லைட்டா பெண்ட் ஆச்சு சார், நான் உன்னை பிடிச்சிட்டு நீங்க உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டும் அதே மாதிரி
சொல்றான். அப்படி சொன்னோடனே மோசஸ் செம்ம கடுப்பாய் வேகமா கீழே வர்றான். அப்படி வந்தவன் கார் பார்க்கிங்ல இருக்க செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படி கேட்டோடனே செக்யூரிட்டி கார்டு சார் இவங்க தான் சார் அவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அங்க மஃப்டி ட்ரெஸ்ல சுத்திட்டு இருந்த எல்லா போலீஸ் ஆபீசரும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்படி நின்னல இருந்த ஒரு ஐயர் ஆபீசர் உன் ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் இடிச்சிட்டானா இவ்வளவு கோவம் வருது உனக்கு, ஆனா மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு நீ இவ்வளவு நாளா எவ்வளவு ஜாலியா சுத்தி தெரிஞ்சிருக்க, அதெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரணும், அந்த கோவத்துல நாங்க காமிச்சா நீ தாங்க மாட்டேன், ஒழுங்கா சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீல் டவுன் பண்ண சொல்றாங்க. அப்படி நீல் டவுன் பண்ணோடனே மோசஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போறப்போ மோசஸ் போலீஸ்ட கேட்ட ஒரே விஷயம் இதுதான், எப்படி சார் 4 வருஷம் ஆகியும் என்னை தேடி தெரிஞ்சீங்க, நான் கூட 4 வருஷம் ஆச்சுன்னா என்னை மறந்துருப்பீங்க அப்படின்னு தான் ஜாலியா சுத்தி தெரிஞ்சேன், ஆனா இப்படி வந்து புடிச்சிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு போலீஸ் சொன்ன ஒரே பதிலும் நாங்க என்னைக்கும் கிரிமினல்ஸை மறக்கவும் மாட்டோம், கேஸை விட மாட்டோம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனை கொண்டு போய் போலீஸ் கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவன் எக்கச்சக்கமான தப்பா பண்ணிருக்கான் இல்லையா, சோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாக்குறப்போ உனக்கு 100 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது சாகுற வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்லி விட்டுறாங்க. அது இவனுக்கு மட்டும் கிடையாது, இந்த பிரேசிலியன் சென்ட்ரல் பேங்க் ராபரில ஈடுபட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டதாவே சொல்லப்படுது. ஆனா என்னதான் இருந்தாலும் பிரேசில் ஹிஸ்டரியில நடந்த ஒரு மிகப்பெரிய ராபரி அப்படின்னா அது இந்த பிரேசிலியன் சென்ட்ரல் பேங்க் ராபரி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மினிட் பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.